கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய பிறப்பு விழாவை மகிழ்வோடு கொண்டாடி இன்று ஆண்டவருக்கு புனித அந்தோனியார் வழியாக நன்றி செலுத்துவதற்காக இந்த இறை இல்லத்திலே நாம் அனைவரும் ஒன்றாக ஒரே குடும்பமாக கூடியிருக்கின்றோம். ஆண்டவர் இயேசு பாலகன் உங்களை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக, உங்களோடு பயணிப்பாராக. இந்த நற்செய்தியிலே அன்னா என்ற ஒரு பெண்ணை நாம் கடந்து வருகின்றோம். இந்த அன்னா என்ற இந்த பெண் ஆண்டவருடைய வருகைக்காக, மெசியாவினுடைய வருகைக்காக காத்து கொண்டிருக்கின்றார். நம்பிக்கையோடு காத்து கொண்டிருக்கின்றார். ஒரு எதிர்நோக்கோடு காத்து கொண்டிருக்கின்றார். நம்ம நம்பிக்கை என்று சொல்லுகின்ற பொழுது ஆங்கிலத்தில் அதை ஃபெய்த் என்று அழைப்போம். நம்பிக்கை, ஃபெய்த். எதிர்நோக்கு என்று சொல்லுகின்ற பொழுது அதை ஹோப் என்று அழைப்போம். நம்பிக்கை, எதிர்நோக்கு. இந்த இரண்டையுமே நாம் சற்று வித்தியாசப்படுத்தி பார்க்க வேண்டும். நம்பிக்கை, எதிர்நோக்கு. நம்பிக்கை என்று சொல்லுகின்ற பொழுது கடவுள் மேல் நாம் வைத்திருக்கக்கூடிய விசுவாசம், நம்பிக்கை. கடவுள் இருக்கின்றார், உண்மையிலே இருக்கின்றார். கடவுள் மனிதனாக பிறந்தார். கடவுள் இந்த அப்பத்திலே பிரசன்னமாக இருக்கின்றார். கடவுள் என்னை மீட்பார். கடவுள் மூவொரு கடவுளாக இருக்கின்றார், மூவொரு இறைவனாக இருக்கின்றார். இதெல்லாம் நம்முடைய நம்பிக்கை. கடவுள் இறந்தார், ஆண்டவர் இயேசு இறந்தார், உயிர்த்தார், மீண்டும் வருவார், நானும் இறப்பேன், உயிர்ப்பேன். இதெல்லாம் நம்முடைய நம்பிக்கை, ஃபெய்த் என்று அழைக்கின்றோம். ஃபெய்த் இன் காட், கடவுள் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை. குழந்தைகளா, பெற்றோர்கள் இந்த குழந்தைகளை கொஞ்சம் ஒரு இடத்துல உட்கார வைங்க. இவையெல்லாம் நம்பிக்கை, கடவுள் மீது நாம் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை, கடவுளை பற்றிய நம்பிக்கை, ஃபெய்த். ஹோப், ஹோப்னா என்ன? எதிர்நோக்கு என்று அழைக்கின்றோம். எதிர்நோக்கு, எதிர்பார்ப்பு அல்லது எதிர்நோக்கு என்று அழைக்கின்றோம். இந்த எதிர்நோக்கினுடைய பொருள் என்ன? இந்த ஹோப்பினுடைய பொருள் என்ன? நான் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கிறேன், ரொம்ப ஹோப்ஃபுல்லாக இருக்கிறேன், ஒரு நம்பிக்கையோடு இருக்கிறேன், ஹோப்போடு இருக்கிறேன். இந்த பிஸ்னஸ் நல்லா நடக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு இருக்கிறேன். அதான் ஹோப்பா? என்னுடைய பையனுக்கு திருமணமாகும், என்னுடைய பொண்ணுக்கு திருமணமாகும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோடு இருக்கிறேன், ஒரு ஹோப்போடு இருக்கிறேன், நடக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அதான் ஹோப்பா? நாம் சொல்லக்கூடிய இந்த ஹோப்பா, எதிர்நோக்கா? இல்லை அப்படின்னா அந்த நோய் முற்றிலும் நீங்கிவிடும் என்ற ஒரு நம்பிக்கை, இந்த ஆப்ரேஷன், இந்த சர்ஜரி எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை, ஹோப். ரொம்ப ஹோப்ஃபுல்லாக இருக்கிறேன், அதுதான் நம்முடைய நம்பிக்கையா? ஒரு நிலம் வாங்கியிருக்கிறேன், ஒரு வீடு கட்ட போகிறேன், எல்லாம் சேங்ஷன் ஆகிடுச்சு, இன்னும் கொஞ்சம் காலத்திலே நான் வந்து இந்த வீடு கட்டுற வேலையை ஆரம்பிக்க போகிறேன், ரொம்ப ஹோப்போடு இருக்கிறேன், நம்பிக்கையோடு இருக்கேன். அதான் நம்முடைய நம்பிக்கையா? இதைத்தான் ஆண்டவர் விரும்புகின்றாரா? இப்போ வீடு கட்டலாம், இல்லை பிஸ்னஸ் நல்லா நடக்கும், என்னுடைய நோய் நீங்கிவிடும், இல்லை அப்படின்னா நான் எக்ஸாமில் பாஸ் பண்ணிடுவேன், இல்லை வெளிநாட்டுக்கு போவேன், இல்லை அப்படின்னா திருமணம் நல்லபடியாக நடக்கும் என்ற ஒரு ஹோப் இருக்கின்றது. இதைத்தான் ஆண்டவர் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கின்றாராம். அன்புக்குரியவர்களே, கடவுள் நம்மிடமிருந்து எதிர்பார்ப்பது இறையியல் புண்ணியமாகிய ஹோப், எதிர்நோக்கு. இறையியல் புண்ணியங்கள் 3. ஒன்று நம்பிக்கை, அதாவது விசுவாசம் என்று நாம் ஒரு காலத்தில் அழைத்தோம். நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு. ஃபெய்த், ஹோப், சேரிட்டி. ஃபெய்த், ஹோப், சேரிட்டி. நம்பிக்கை, கடவுள் மீது நாம் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை. எதிர்நோக்கு, கடவுள் இதை செய்வார் என்ற ஒரு எதிர்நோக்கு. கடைசியாக கடவுள் மீது வைத்திருக்கக்கூடிய நம்முடைய அன்பு. இந்த விசுவாசமும் இந்த நம்பிக்கையும் இந்த எதிர்நோக்கும் இந்த உலகை சார்ந்தது. சேரிட்டி, அன்பு, இந்த உலகை சார்ந்தது, எதிர்காலத்தில் நாம் சந்திக்க இருக்கக்கூடிய அந்த உலகத்தையும் சார்ந்தது. ஏனென்றால் நாம் குழந்தைக்கு எழுதப்பட்ட திருமுகத்தில் வாசிக்கலாம், அன்புதான் நிலையானது என்று புனித பவுலடிகளார் சொல்லுகின்றார். எப்படின்னா, கடவுளை நாம் பார்த்த பிற்பாடு அந்த ஃபெய்த் என்பது தேவையில்லை. ஏன்னா கடவுளை நான் நேராக பார்க்குறேன். இன்றைக்கு கடவுளை கண்கூடாக என்னால் பார்க்க முடியவில்லை, என்னுடைய விசுவாசத்தின் அடிப்படையிலே கடவுளை காண முடிகின்றது. ஆனால் கடவுளை நான் முகமுகமாக தரிசிக்கின்ற பொழுது நம்பிக்கை எனக்கு தேவையில்லை, கடவுளை நான் பார்க்கிறேன். ஹோப், எதிர்நோக்கு எனக்கு தேவையில்லை, ஏனென்றால் ஆண்டவரை நான் சந்திக்கின்றேன். ஆனால் கடவுள் மீது இருக்கக்கூடிய அன்பானது இன்றும் என்றும் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். கடவுள் விரும்பக்கூடிய
அந்த எதிர்நோக்கு, நம்பிக்கை என்பது என்ன? எதை நாம் ஹோப் என்று அழைக்கின்றோம்? நம்முடைய கத்தோலிக்க திருவையில் கத்தோலிக்க மறைக்கல்வி எண் 1817 த கேட்டகிசம் ஆஃப் த கேத்தலிக் சர்ச் என்று நாம் அழைக்கின்ற நம்முடைய கத்தோலிக்க திருவையினுடைய மறைக்கல்வி சொல்லுகின்றது, கிறிஸ்துவின் வாக்குறுதிகளில், நல்லா கவனிச்சுக்கோங்க, கிறிஸ்துவின் வாக்குறுதிகளில் நம்பிக்கை வைத்து விண்ணரசு மற்றும் நிலைவாழ்வே உண்மையான மகிழ்ச்சி என்று நம்பி தூய ஆவியின் துணையோடு காத்திருப்பதே எதிர்நோக்கு. என் பையனுக்கு மேரேஜ் நல்லா நடக்கும் அப்படிங்கிறது எதிர்நோக்கு கிடையாது, ஹோப் கிடையாது. இல்லை அப்படின்னா வந்து வீடு நான் கட்ட போறேன், நல்லா கட்டுவோம், எல்லாம் சாங்ஷன் ஆயிடுச்சு அப்படிங்கிறது வந்து எதிர்நோக்கு கிடையாது, அப்படிங்கிறது நம்பிக்கை கிடையாது. இந்த நோய் எனக்கு நீங்கிவிடும், அது நம்பிக்கை கிடையாது. அதெல்லாம் பேச்சு வழக்கில் நாம் சொல்லக்கூடிய நம்பிக்கை, எதிர்நோக்கு, ஹோப். ஆண்டவர் இயேசு உங்களிடம் எதிர்பார்ப்பது, என்னிடம் எதிர்பார்ப்பது இந்த இறையல் புண்ணியம் என்ன? கிறிஸ்துவின் வாக்குறுதிகளில் நம்பிக்கை வைத்து, ஆண்டவர் சொன்ன வாக்குறுதிகளில், இந்த விவிலியத்தில் நம்பிக்கை வைத்து, அடுத்ததாக விண்ணரசு, ஹெவன், மோட்சம், விண்ணரசு மற்றும் நிலைவாழ்வு, இட்டர்னல் லைஃப். இன்றோடு வாழ்வு முடிவது கிடையாது, இந்த உலகத்தோடு வாழ்க்கை முடிவது கிடையாது, நான் என்றென்றும் வாழ்வேன் என்ற நிலைவாழ்வில் நம்பிக்கை வைத்து, அதுதான் உண்மையான மகிழ்ச்சி. இந்த உலக வாழ்வு உண்மையான மகிழ்ச்சி அல்ல, இந்த பொன்னோ பொருளோ செல்வமோ உண்மையான மகிழ்ச்சி அல்ல, மாறாக விண்ணரசும் நிலைவாழ்வும் உண்மையான மகிழ்ச்சி என்று நம்பி தூயாவியின் துணையோடு, தூயாவியின் துணையோடு, ஏன் அப்படின்னா தூய ஆவியினுடைய துணையோடு நாம் வாழுகின்ற பொழுது தூய ஆவி அந்த எதிர்நோக்கு, அந்த விண்ணரசிற்காக, அந்த நிலை வாழ்வுக்காக நாம் தயாரிப்பார். எனவே தான் தூய ஆவியினுடைய துணையோடு காத்திருப்பதே எதிர்நோக்கு என்று நம்முடைய கத்தோலிக்க திரு அவை நமக்கு சொல்லுகின்றது. இந்த அன்னா என்ற பெண் மெசியா வருவார், இஸ்ரேல் மக்களை மீட்பார் என்று நம்பிக்கையோடு காத்திருந்தார். விண்ணரசின் கதவுகளை யார் திறக்க முடியும்? மீட்பர் திறக்க முடியும், மெசியா மட்டும்தான் திறக்க முடியும். நம்முடைய ஆதி பெற்றோருடைய பாவத்தினால் விண்ணரசினுடைய கதவுகள் மூடப்பட்டிருந்தது, சாத்தப்பட்டிருந்தது. அதை ஆண்டவர் இயேசுனுடைய வருகை நமக்கு திறக்கின்றது. ஒருவேளை ஆண்டவர் இயேசு நமக்கு வரவில்லை என்றால் நாம் வாழ்வோம், இறப்போம், அதோடு வாழ்வு முடிந்துவிடும். ஆனால் ஆண்டவர் இயேசுனுடைய வருகையினால் தான் நமக்கு நிலை வாழ்வு கிடைப்பதற்கு நாம் உரியவர்களாக நாம் மாறுகின்றோம், அவருடைய வார்த்தையை கடைபிடிக்கின்ற பொழுது. இந்த விண்ணரசு, நிலைவாழ்வு, இந்த இரண்டும் நமக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு எதிர்நோக்கு வாழ்வதுதான் ஹோப், நம்பிக்கை, எதிர்நோக்கு. இந்த எதிர்நோக்கோடு அண்ணா காத்திருந்தால், எத்தனை வருஷம் காத்திருந்தார்? தோராயமா ஒரு 17 வயசுல அண்ணாவுக்கு திருமணம் ஆயிருக்கும் என்று வைத்துக் கொள்வோம். ஏன்னா அப்படின்னா யூதர்களுடைய கலாச்சாரத்தில் மிக குறைந்த வயதிலே திருமணத்தை அவர்கள் நடத்தி விடுவார்கள். 17 வயசுல அண்ணாவிற்கு திருமணம் நடந்திருந்தால் 7 ஆண்டுகள் கணவனோடு வாழ்ந்தார் என்று விவிலியம் சொல்லுகின்றது. 24 வயசுல அந்த கணவன் இறந்து விடுகின்றான். அந்த திருமணத்திற்கு பிறகு 7 ஆண்டுகள் வாழ்ந்து 24 வயசு அண்ணாவுக்கு இறந்து விடுகின்றார் என்று வைத்துக் கொள்வோம். ஆனால் ஆண்டவர் இயேசுவை அண்ணா கண்டது 84வது வயதில். எத்தனை வயசு வரைக்கும் காத்திருந்தாங்க பாருங்க. 10 வருஷம் இல்லை, 20 வருஷம் இல்லை, 30 வருஷம் இல்லை, 50 வருஷம் இல்லை, 60 வருடங்கள் அண்ணா ஆண்டவர் வருவார், மெசியா வருவார், விடுதலை தருவார், மீட்பு தருவார் என்று ஆவலோடு காத்திருந்தார். தூய அவனுடைய துணையோடு காத்திருந்தார். விண்ணரசு எனக்கு கிடைக்கும், நிலை வாழ்வு எனக்கு கிடைக்கும், இந்த மக்கள் மீட்க பெறுவார்கள் என்று நம்பிக்கையோடு எதிர்நோக்கோடு காத்திருந்தார். இந்த எதிர்நோக்கை நாம் அனைவரும் நம்முடைய உரிமை சொத்தாக மாற்றிக்கொள்ள வேண்டும். இந்த இறையியல் புண்ணியத்தை நம்முடைய அடிப்படை வாழ்க்கையினுடைய கோட்பாடாக நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். விண்ணரசு எனக்கு கிடைக்கும், விண்ணரசு இருக்கின்றது, ஆண்டவர் நிலையான வாழ்வை தருவார் என்று தூயாவினுடைய துணையோடு நாம் காத்திருக்கின்ற பொழுது அந்த நிலை வாழ்வு நிச்சயமாக நமக்கு கிடைக்கும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் காத்திருக்கின்ற பொழுது நாம் கேள்விகள் கேட்காமல் காத்திருக்கின்றோமா? சீராக்கினுடைய புத்தகம் அதிகாரம் 39 இறைவாக்கு 16 கொஞ்சம் வாசிக்கிறீங்களா? சீராக்கினுடைய புத்தகம் அதிகாரம் 39 இறைவாக்கு 16 கொஞ்சம் வாசிக்கலாமா? ஆண்டவருடைய செயல்கள் எல்லாமே மிக நல்லவை, அவருடைய கட்டளை எல்லாம் குறித்த நேரத்தில் நிறைவேறும். இது என்ன?
அது எதற்கு என யாரும் கூறக்கூடாது. எல்லாவற்றுக்கும் குறித்த நேரத்தில் விளக்கம் கொடுக்கப்படும். இதுதான் உண்மையான எதிர்நோக்கு. கடவுளை நாடி வருகின்றோம், கடவுளை தேடி வருகின்றோம், இந்த இறை இல்லத்திற்கு வந்திருக்கின்றோம். அப்ப இது நடக்குமா? எவ்வளவு நாள் நடக்கும்? 1 மாசம் நடக்குமா? 3 மாசம் நடக்குமா? சில நேரத்தில் நம்ம ஆண்டவருக்கே கெடு கொடுப்போம் இல்லைங்களா? 2 மாசத்துக்குள்ளார நடக்கணும், 3 மாசத்துக்குள்ளார நடக்கிறோம் என்று ஆண்டவருக்கே கெடு கொடுப்போம். ஆனால் உண்மையான எதிர்நோக்கு தூய ஆவியினுடைய துணையோடு நம்ம என்ன செய்கிறோம்? இது என்ன, அது எதற்கு என்று கேள்வி கேட்காமல் அவருடைய கட்டளையெல்லாம் குறித்த நேரத்தில் நிறைவேறும் என்ற எதிர்பார்ப்போடு நம்பிக்கையோடு ஆண்டவரை நோக்கி வருகின்றோம். அதுதான் உண்மையான எதிர்பார்ப்பு. இந்த நேரத்துக்குள்ளார எனக்கு நடக்கணும் அப்படிங்கிறது கடவுளுக்கு நாம் கொடுக்கக்கூடிய கெடு உண்மையான எதிர்நோக்கு அல்ல, உண்மையான விசுவாசம் அல்ல. ஆண்டவர் எனக்கு நிகழ்த்துவார், குறித்த நேரத்தில் நிகழ்த்துவார். திருப்பாடல் 119 இறைவாக்கு 91 சொல்லுகின்றது. திருப்பாடல் 119 இறைவாக்கு 91 வாசிக்கலாம். அத ஒழுங்கு முறைகளின்படியே அனைத்தும் இன்று வரை நிலைத்துள்ளன, ஏனெனில் அவை உமக்கு ஊழியம் செய்கின்றன. ஆண்டவருடைய கட்டளைப்படி, ஆண்டவருடைய ஒழுங்குமுறையின்படி அனைத்தும் அவருக்கு ஊழியம் செய்கின்றன. எல்லாமே இருக்கக்கூடிய சகலமும் அனைத்துமே ஆண்டவருக்கு ஊழியம் செய்கின்றன. காலமாக இருந்தாலும் அல்லது கால சூழ்நிலையாக இருந்தாலும், இயற்கையாக இருந்தாலும், மனிதர்களாக இருந்தாலும், நம்முடைய சிந்தனை எல்லாமே ஆண்டவருடைய ஒழுங்கு முறைகளின்படி அனைத்தும் நடந்து கொண்டிருக்கின்றன. இவை அனைத்தும் ஆண்டவருக்கே ஊழியம் செய்கின்றன. ஆண்டவருடைய வழிகளிலிருந்து எதுவுமே தப்பித்து செல்லாது, எதுவுமே வழி பிறந்து செல்லாது. நம்ம ஒரு பிளான் வச்சிருப்போம், நம்ம போட்ட பிளான் படி எல்லாமே நடக்காது. ஒரு திருமணமாக இருந்தாலும், ஒரு விழாவாக இருந்தாலும், எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் இப்படிதான் நடக்கணும் அப்படின்னு நம்முடைய மனசில் ஒரு பிளான் வச்சிருக்கலாம். ஆனால் நம்ம போட்ட பிளான் படி எல்லாமே நடக்குமா அப்படின்னா நடக்காது. இப்படி நடக்கணும்னு நினைச்சானா இப்படி நடந்துருச்சு. ஆனால் ஆண்டவரை பொறுத்தவரை அந்த ஒழுங்குமுறைகள் அனைத்தும் அவருக்கு ஊழியம் செய்கின்றன. They are serving God. நேரமாக இருந்தாலும், கால சூழ்நிலையாக இருந்தாலும், மனிதர்களாக இருந்தாலும், நம்முடைய திட்டங்களாக இருந்தாலும் எல்லாமே கடவுளுக்கு ஊழியம் செய்கின்றன. ஆகவே நாம் எதிர்நோக்கோடு காத்திருப்போம். தூய ஆவினுடைய துணையோடு எதிர்நோக்கோடு காத்திருப்போம். ஆண்டவர் அனைத்தையும் எனக்கு நிகழ்த்துவார். உண்மையான நம்பிக்கை, உண்மையான மகிழ்ச்சி எது? விண்ணரசு உண்மையான மகிழ்ச்சி, நிலைவாழ்வு உண்மையான மகிழ்ச்சி. அதையும் தாண்டி ஆண்டவர் எனக்குரிய காரியங்களை சரியான நேரத்தில் எனக்கு செய்வார். அன்புக்குரியவர்களே, இந்த எதிர்நோக்கோடு காத்திருக்கின்ற பொழுது துன்பங்கள் வராது என்று யாருமே சொல்ல முடியாது. நான் நம்பிக்கையோடு காத்திருக்கின்றேன், எதிர்நோக்கோடு காத்திருக்கின்றேன், ஆண்டவருடைய அந்த செயலுக்காக காத்திருக்கின்றேன், எனக்கு இப்போ துன்பம் வரக்கூடாது அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது. எல்லாருக்குமே துன்பம் வரத்தான் செய்யும். இந்த அண்ணாவுக்குமே துன்பம் வரத்தான் செய்தது. 60 ஆண்டுகள் கோவிலில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். எந்த விதமான துன்பமும் இல்லாமல் இருந்திருக்குமா? ஒரு தனி மனுஷியாக, குழந்தை இல்லாமல், யாருமே துணை இல்லாமல் 60 ஆண்டுகள் ஆலயத்திலே வாழ்கின்ற பொழுது பிரச்சனைகள்லாம் வராமல் இருந்திருக்குமா? எத்தனையோ பிரச்சனைகளை, துன்பங்களை சந்தித்திருந்தால் இருந்தாலும் எதிர்நோக்கோடு கடவுள் எனக்கு அனைத்தையும் செய்வார் என்று எதிர்நோக்கோடு வாழ்ந்தார். ரோமருக்கு எழுதப்பட்ட திருமுகம் அதிகாரம் 5 இறைவாக்கு 3, 4, 5. ரோமருக்கு எழுதப்பட்ட திருமுகம் அதிகாரம் 5 இறைவாக்கு 3, 4, 5. அது மட்டுமல்ல, துன்பங்களை தாங்கிக் கொள்வதிலும் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம். ஏனெனில் துன்பத்தால் மன உறுதியும், மன உறுதியால் தகைமையும், தகைமையால் எதிர்நோக்கும் விளையும் என அறிந்திருக்கின்றோம். அந்த எதிர்நோக்கு ஒருபோதும் ஏமாற்றம் தராது. நம்பிக்கையோடு எதிர்நோக்கோடு நாம் காத்திருக்கின்ற பொழுது நம்முடைய உள்ளத்திலே மன உறுதி, பர்சிவியரன்ஸ் என்று ஆங்கிலத்தில் அழைக்கின்றோம், மன உறுதி ஏற்படுகின்றது. நான் ஆண்டவரை ஒவ்வொரு நாளுமே நாடி வருகின்றேன். 60 ஆண்டுகள், 5 ஆண்டுகள், 10 ஆண்டுகள், 30 ஆண்டுகள் கிடையாது, 50 ஆண்டுகள் கிடையாது, 60 ஆண்டுகள் மனம் தளராமல் துன்பங்களை ஏற்றுக்கொண்டு இந்த அன்னாள் என்ற இந்த பெண் ஆண்டவருடைய வருகைக்காக காத்திருக்கின்றார். நாமும் ஆண்டவருடைய செயலுக்காக, ஆண்டவருடைய வல்லமைக்காக, ஆண்டவர் இதை நிறைவேற்றுவார் என்னுடைய வாழ்க்கையிலே என்று சொல்லி நம்பிக்கையோடு காத்திருப்போம், எதிர்நோக்கோடு காத்திருப்போம். எப்படின்னா, துன்பங்களை தாங்கிக் கொள்கின்ற பொழுது தகைமை உருவாகும். ஆங்கிலத்தில் சொல்லணும் அப்படின்னா, அதாவது நமக்கு சஃபரிங், துன்பங்கள் வருகின்ற பொழுது கேரக்டர் உருவாகும். துன்பங்களை தாங்கிக் கொள்கின்ற பொழுது முதலிலே பர்சிவியரன்ஸ், அதாவது நாம்
தொடர்ந்து நீடிப்போம், மன உறுதி நமக்கு கிடைக்கும். அந்த மன உறுதி கிடைக்கின்ற பொழுது நம்மிடம் கேரக்டர் அல்லது தகைமை உருவாகும். நம்ம ஆண்டவரிடம் தினமும் ஜெபிக்கின்ற பொழுது துன்பங்கள் வந்தாலும் நமக்கு நல்ல குணம் உருவாகும். முதலிலே துன்பத்தை நான் ஏற்றுக்கொள்கின்றேன், அதனால் மன உறுதி வருகின்றது. மன உறுதி வருகின்ற பொழுது என்னிடம் என்ன உருவாகின்றது? நல்ல குணங்கள் உருவாகின்றது, தகைமை உருவாகின்றது, கேரக்டர் உருவாகின்றது. இந்த தகைமை, இந்த கேரக்டர் உருவாகின்ற பொழுது கடைசியாக என்னிடம் கடவுள் எதிர்பார்க்கக்கூடிய எதிர்நோக்கு, ஹோப். மனிதர்களுடைய எதிர்பார்ப்பு அல்ல, மாறாக கடவுள் எதிர்பார்க்கக்கூடிய அந்த எதிர்பார்ப்பு, ஹோப் நம்மிடம் உருவாகின்றது. நம்மிடம் பொதுவாக இருக்கக்கூடிய ஹோப் அல்ல, எல்லாம் நல்லபடியாக நடக்கும், எல்லாம் சிறப்பாக நடக்கும், இந்த புதிய ஆண்டில் எல்லாம் நடக்கும் அப்படிங்கிற ஹோப் மட்டுமல்ல. இதை தாண்டி கடவுள் விரும்பக்கூடிய எதிர்நோக்கு, ஹோப் நம்மிடம் உருவாகின்றது. ஆகவே நாம் ஒவ்வொரு நாளுமே கடவுளை நாடி வருவோம். அண்ணா கோவிலை விட்டு விலகாமல் ஒவ்வொரு நாளுமே ஜெபித்துக் கொண்டிருக்கின்றார். ஆகவே தான் ஆண்டவர் தன்னுடைய அந்த பிறப்பை அவருக்கு வெளிப்படுத்துகின்றார், தன்னுடைய மீட்பை அந்த பெண்ணுக்கு வெளிப்படுத்துகின்றார். ஆகவே கேள்வி கேட்காமல், ஏன், எதற்கு, எப்படி நிகழ்ந்தது என்று கேள்வி கேட்காமல், சீராக்கினுடைய புத்தகத்தில் வாசிக்க கேட்ட 39வது அதிகாரத்திலே இது என்ன, அது எதற்கு என யாரும் கூறக்கூடாது. எல்லாவற்றிற்குமான விளக்கம் கொடுக்கப்படும். எப்பொழுது? எதிர்நோக்கோடு வாழுகின்ற பொழுது. கடவுள் எதிர்பார்க்கக்கூடிய அந்த ஹோப், கடவுள் எதிர்பார்க்கக்கூடிய இந்த எதிர்நோக்கோடு வாழுகின்ற பொழுது கடவுள் அனைத்தையும் உரிய காலத்திலே செய்து முடிப்பார். ஏன் தெரியுமா? நீங்க ஒரு அருமையான பிளான் வச்சிருக்கிறீங்க, ரொம்ப அதிகமாக சிந்தித்து ஞானத்தோடும் வல்லமையோடும் ஒரு பிளான் வச்சிருக்கிறீங்க. அது ஆண்டவருடைய திட்டத்தோடு கம்பேர் பண்றப்ப எப்படி இருக்கும் தெரியுமா? கொரிந்தியருக்கு எழுதப்பட்ட முதல் திருமுகம் அதிகாரம் 1 இறைவாக்கு 25. கொரிந்தியருக்கு எழுதப்பட்ட முதல் திருமுகம் அதிகாரம் 1 இறைவாக்கு 25. ஏனெனில் மனித ஞானத்தை விட கடவுளின் மடமை ஞானம் மிக்கது, மனித வலிமையை விட அவருடைய வலுவின்மை வலிமை மிக்கது. நம்முடைய ஞானத்தை விட கடவுளுடைய மடமை, அதாவது முட்டாள்தனம், ஃபூலிஷ்னஸ் ஆஃப் காட், அது சிறந்தது. நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு பிளான் வச்சுருக்கிறீங்க, உங்களுடைய பிள்ளைகளுக்கென்று ஒரு பிளான் வச்சுருக்கிறீங்க. ஆனால் கடவுள் ஒரு பிளான் வச்சிருக்கிறார். கடவுள் நம்மை விட வல்லமை படைத்தவர், ஞானம் படைத்தவர். நம்மிடம் இருக்கக்கூடிய அனைத்து ஞானத்தையும் ஒன்றாக இணைத்து ஒரு திட்டத்தை தீட்டி வைத்திருந்தோம் என்றால் கடவுளுடைய முட்டாள்தனத்தை இதையும் கம்பேர் பண்ணுறப்ப அதுவுமே மிகச்சிறந்தது. கடவுளுடைய அந்த மடமைதான் மிக சிறந்தது. நம்ம உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மனிதர்களும் தன்னுடைய ஞானத்தை ஒன்றிணைத்து ஒரு திட்டம் தீட்டினாலும் சரி, அது கடவுளுடைய மடமையை விட மிக மிக, அதாவது கடவுளுடைய மடமை இதை விட சிறந்ததாக இருக்கும். ஆகவே கடவுள் உங்களுக்கும் எனக்கும் நம் அனைவருக்குமே, இங்கு வந்திருக்கக்கூடிய அனைவருக்குமே சரியானதை சரியான நேரத்திலே உரிய நேரத்திலே நமக்கென்று நிகழ்த்துவார். ஆகவே இதுவரை நடந்த அனைத்து செயல்களுக்காகவும் கடவுளுக்கு நாம் நன்றி சொல்லுவோம். கடவுள் தன்னுடைய மடமையில் ஒரு திட்டத்தை தீட்டியிருந்தார் என்றால் அது மிகச் சிறந்ததாக இருக்கும். நம்முடைய ஞானத்தை விட அவருடைய மடமை சிறந்தது. ஆகவே கடவுள் இதுவரை நமக்கு அந்த கொடுத்த அந்த திட்டத்திற்காக, வகுத்த திட்டத்திற்காக கடவுளுக்கு முதலில் நாம் நன்றி சொல்லுவோம். ஆண்டவரே, இனி வர இருக்கிற நாட்களிலும் எதிர்நோக்கோடு வாழ்கின்றேன். நீர் விரும்பக்கூடிய ஹோப், நீர் விரும்பக்கூடிய அந்த எதிர்நோக்கோடு வாழ்கின்றேன். என்ன? விண்ணரசு, நிலையான வாழ்வு, இதுதான் என்னுடைய உண்மையான மகிழ்ச்சி என்று நான் எதிர்நோக்கோடு வாழ்கின்றேன். என்னுடைய வாழ்க்கையிலே என்னுடைய தேவைகளை நீரை பூர்த்தி செய்யும், என்னுடைய விருப்பங்களை, என்னுடைய மன்றாட்டுகளை நீரே உம்முடைய விருப்பத்தின்படி பூர்த்தி செய்யும் என்று சொல்லி ஜெபிப்போம். இறையருள் நமக்கு நிறைவாக கிடைப்பதாக. ஆமென்.